இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. குறள் 100. இன்சொற்கள் குவிந்து கிடக்க வன் சொற்களை உதிர்த்தல் பசும்பால் இருக்க கள்ளிப்பால் குடித்தல் போலாகும். இனிமை தரும் சொற்கள் ஏராளம் இருக்கும் பொழுது அவற்றை தவிர்த்துவிட்டு துன்பத்தை சுமந்து நிற்கும் கடுஞ்சொற்களை கூறுவது, அருகில் இருக்கும் இனிய பழங்களை தவிர்த்துவிட்டு துன்பத்தை சுமந்து எட்டி நிற்கும் நச்சு எட்டிக்காயை உண்பதற்கு சமமாகும். அதாவது நன்மை தரும் நற்சொற்கள் நாவெல்லாம் குடியிருக்க தீமை தரும் தீய சொற்களை தேடி பிடித்து சொல்வது, சுவையான மாங்கனிகள் கை கட்டிய தூரத்தில் குவிந்து கிடக்கையில் நச்சை சுமந்து நிற்கும் எட்டிக்காயை தேடிச் சென்று பிடிங்கு தின்பது போலாகும்.